வாழ்க வளமுடன். நலம் பகிர்வோம் சேனலுக்கு நண்பர்களை வரவேற்கிறேன். இன்றைய பகுதியில் வந்துட்டு வெஜ் புலாவ் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கி இந்த வெஜ் புலாவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எப்போவும் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ் தான் வந்துட்டு பயன்படுத்துகிறோம். பாஸ்மதி ரைஸோ இல்லை ஜீரக சம்பா அந்த மாதிரி எடுக்கல, எப்போவும் சமையலுக்கு பயன்படுத்துகிற ரைஸை தான் பயன்படுத்த போகிறோம். அது வந்துட்டு நல்லா 2 வாட்டி தண்ணி ஊற்றி அலசி ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதுக்கடுத்து வெஜ் புலாவுக்கு பயன்படுத்துறதுக்காக கொஞ்சம் காய்கறிகள் நறுக்கி வச்சுருக்கு. பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கு. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி நீள்வாக்கில் வந்துட்டு வெட்டி வச்சுருக்கோம். அடுத்து தேவைக்கேற்ற அளவுக்கு எண்ணெய் வந்துட்டு பயன்படுத்த போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு அரை கிலோ அரிசி வந்துட்டு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக வந்துட்டு ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் பயன்படுத்த போகிறோம். மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா அன்னாசி பூ, பட்டை, லவங்கம், ஜீரகம், சோம்பு 2 கலந்து கொஞ்சம், 4 ஏலக்காய், ஒரு 4 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கு. சோயா சங்க் வந்துட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் பண்ண போகிறோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. மசாலா பொருட்களை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் பொரிஞ்சு வாசனை வருது. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடு வந்துட்டு இந்த புலாவ் வந்துட்டு ஒயிட் கலர்லேயே இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். அதனால தான் தக்காளி எடுக்கல. வெங்காயமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் வரணுங்கிற அவசியம் இல்லை. கண்ணாடி போல் டிரான்ஸ்பரன்சி, அந்த கண்ணாடி மாதிரி மாறினா போதும். அந்த பதத்தில் வந்துட்டு நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் வந்துட்டு வெந்துருச்சு. இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அனல் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் இதுலேயே வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சுருந்தோம்னா அடி பிடிக்கும், வெங்காயம் வந்துட்டு தீஞ்ச மாதிரி ஆகிடும். அப்போ சாப்பாடு வந்துட்டு கலர் வந்துட்டு வெள்ளையாக இருக்காது, கலர் சேஞ்ச் ஆகிடும். மீடியமான அனல்லையே வந்துட்டு வேக வச்சுக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். இது மீல் மேக்கர் போடணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தாலும் இது கொஞ்சம் பிடிக்குங்கிறதுனால வீட்டில் வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கு. கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி போட வேண்டாம். காரம் குறைவாக வேணும்னு நினைக்கிறவங்க அதை அந்த மாதிரி கீரி கூட போடாது, முழுசாக போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுருந்தது. இப்போ இதில் மற்ற காய்களை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் அதில் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய்கறியில் வந்துட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வந்து சும்மா லைட்டாக புரட்டி விட்டுப்போம். இதில் புதினா மல்லித்தலையும் இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் காய்கறிகளை வதக்கி விட்டாச்சு. நம்ம வந்துட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். அந்த 1/2 கிலோ அரிசி இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு வந்தது. இப்போ இதில் வந்துட்டு 1க்கு 1.5 பங்கு தண்ணிங்கிற விதத்தில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 பங்கு அரிசி, 1.5 பங்கு தண்ணீர்.
நார்மலாக எல்லாம் 1க்கு 2 தண்ணி வைப்பாங்க. அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கிறதுனால அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் 1க்கு 1.5 தண்ணி சேர்த்தா போதும். 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். இதில் வந்துட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது ஒரு வாசனைக்காகவும் சுவையாகவும் இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறோம். இது வந்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸை சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு விசில் வச்சுக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதில் ரைஸை சேர்த்துக்கலாம். விசில் வச்சாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு வைக்கலாம். ஏன்னா இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி. மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் வைக்க சொல்லுவோம். ரெண்டு விசில் வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு அடுப்பை சிம்மில் வந்துட்டு வச்சுக்கலாம். சிம்மில் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணி அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டீம் முழுசாக அடங்குற வரைக்கும் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டீமு ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு ஃபுல்லாக விசில் அடங்கிடுச்சு. பாருங்கள், நம்ம சாப்பாடு எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. சாப்பாடு நல்லா பாயிலாக இருக்குது. நல்லா தனித்தனி சாப்பாடாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்கல பாருங்கள். சாதம் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு. வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்லாம். சாப்பாடு நம்ம சாப்பிட்லாம். எல்லோரும் வாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்லாம். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நலம் பகிர்வோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.